ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் யூசிங் இன்டகிரேஷன் கான்செப்ட் இதுதான் நம்மளோட கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ as per ஷெடியூல் படி உங்களுக்கு டயக்ராம் எப்படி இருக்குன்னு தெரியும். அண்ட் இது எத்தனை கோட்ரண்டாக டிவைட் ஆகும் தெரிஞ்சுக்குது, பவர் கோட்ரண்டாக டிவைட் ஆகும். அப்போ சர்க்கிளோட ஈக்குவேஷன் நமக்கே தெரியும். ஏன்னா கொஸ்டின் இப்படி தான் கேட்க போகிறோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் யூசிங் இன்டிகிரேஷன் தான் கேட்க போகிறோம். அப்போ சர்க்கிளோட ஈக்குவேஷன் இது, நார்மல் ஈக்குவேஷன் இதுதான். அப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சா போகும். சரிங்களா? அப்போ இதுல இருந்து லிமிட் என்ன சொல்லிட்டேன், எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸோட லிமிட் வந்து 0 to a. எப்படி 0 to a? இந்த பாயிண்ட்ல இருந்து இங்கே எண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் வரைக்கும் அது 0 to a. சரியா கண்ணு? அப்போ நம்ம ஏரியாவோட ஃபார்முலா எழுதிக்கங்க. ஏரியாவோட ஃபார்முலா வந்து நான் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிறதுனால இன்டெகிரல் 0 to a என்ன ஃபார்முலா, எக்ஸ் ஆக்சிஸ்னா y into dx. கரெக்டுங்களா? y into dx. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதுல இருந்து y வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இதுல இருந்து given the equation வந்து y வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அப்போ y ஓட வேல்யூ என்னடா கண்ணு, y squared equal to a squared minus x squared. அப்போ y equal என்ன கிடைக்கும், root of a squared minus x squared. கரெக்டுங்களா? சரி, அப்படின்னு இங்கே அப்ளை பண்ணுங்க. அவ்வளோதான். அப்போ என்னாச்சு, இன்டெக்ரல் 0 to a root of a squared minus x squared into dx. சொல்லமா என்ன ஆகும், ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமில்ல, என்ன ஃபார்முலா அது, நியூமரேட்டர் ஃபார்முலா. நியூமரேட்டர் ஃபார்முலா ரெண்டு 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 வேல்யூ கிடைக்கும், ரெண்டு பார்ட்டாக கிடைக்கும். என்ன ரூட் ஆஃப் a square minus இது வந்துட்டு a square minus x square sin வரும்ல. ஆமா ஆமா கரெக்ட், வெரி குட். sin inverse of x by a லிமிட் வந்து 0. கரெக்ட்டுங்களா? ஆனா இப்போ இந்த ஃபார்முலா சொல்லும்போது எனக்கு a square by 2 வர ஞாபகமே வரல. ஐயோ கொஞ்சம் பார்த்துக்கடா. இங்க எப்படி x by 2 சொல்றீங்க, இதே மாதிரி இங்க a squared by 2 வரும்னு ஆகும். சரி ஓகே. சரி, இப்போ அப்ளை பண்ணுங்க. இப்போ என்னது, எக்ஸ் இருக்கிறதுல வந்து இங்கே ஏ அப்ளை பண்ணுங்க, இங்கே எக்ஸ் இருக்கிறதுல லோயர் நம்பரில் 0 அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஏ அப்ளை பண்ணுங்க. ஏ அப்ளை பண்ண என்ன நடக்கும், a by 2 அது 0 ஆயிரும்ல. அது 0 ஆயிரும். ஓகே, ஒரு டைம் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்னா அது அடுத்த ப்ராப்ளத்துக்கு ப்ளஸ் a square by 2 plus of 1 இது அப்பர் லிமிட் போட்டோம். இப்போ லோயர் லிமிட். லோயர் லிமிட் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இது 0 ஆயிரும். கரெக்டுங்களா? 0 plus a squared by 2 sin inverse of 0 by a value 0. சரிங்களா? இப்போ என்னாச்சு, 0 by a 2 போல a தான். 0 by a. இப்போ இது வந்துட்டு 0 ஆயிரும், இது 0 ஆயிரும். கரெக்டுங்களா? இது 0 ஆயிரும், இது 0 ஆயிரும். கரெக்டுங்களா? அப்போ ஒன்லி இந்த பார்ட் 0 வந்துட்டு 0. ஓகே, அந்த டேர்ம் மட்டும் தான். அப்போ a squared by 2 sin inverse of 1. sin inverse of 1. sin inverse of 1 ஓட வேல்யூ என்னமா, pi by 2 a squared by 2 into pi by 2. இது ஏரியா, எந்த ஏரியாவோடது, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம். மொத்தம் 4 குவாட்ரண்ட் இருக்குது. 4 குவாட்ரண்ட் சிமெட்ரிக் டயக்ராம். கரெக்ட்டுங்களா? அப்போ நம்ம கண்டுபிடிச்சி 4 பண்ணலாம்ல. அதான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் கண்டுபிடிக்கிறேன். அப்போ கடைசி எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன பண்ண போறோம், இன்ட்டு 4 போட போறோம். அதை மட்டும் மறந்துடாதீங்க. அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா எழுதிட்டு அதை வந்து 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். therefore ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஈக்குவல் டு 4 into a1. ஏன்னா 4 பார்ட் இருக்குது, அதனால 4 into a1 போட்டுக்கணும். அப்போ என்னாச்சு, 4 into இது எப்படி எழுதலாம், 5a squared divided by 4. இப்போ என்னாச்சு, இந்த 4ம் இந்த 4ம் கட் ஆயிரும். அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னது, 5r ஸ்கொயர் தானே. அப்போ r வந்து இங்கே 7 எடுத்துக்கிறோம். அப்போ 5a ஸ்கொயர். சரிங்களா? ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து 5a ஸ்கொயர். அவ்வளோதான் கண்ணு. இந்த ஒரு ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டா மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளமும் முன்னாடி இந்த மொத்தமாக 10-12 ப்ராப்ளம் தான் இருக்குது.